ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது முந்தின வீடியோவோடி தொடர்ச்சி தாங்க. அதாவது காலையில் வந்து பூரி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டோன்னு இல்லை, குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் அது தான் சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காரக்குழம்பு வந்து கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சேங்க. கத்திரிக்காய் வந்து நேற்று நம்ம ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் பறித்த 2 கத்திரிக்காய் மீதி இருந்தது. ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து கடையில் வாங்கின 2 கத்திரிக்காய் மீதி இருந்தது. அதை போட்டு சூப்பராக காரக்குழம்பு வெண்டைக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி காரக்குழம்பு அதிகமாக வச்சாச்சு. நைட்டு டின்னருக்கும் இது தான். நேற்று சாம்பார் அதிகம் வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ரைஸ் வச்சு சாம்பார் வச்சு அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து ஏன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை, அதனால் வந்து நான்வெஜ் தொட மாட்டோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன், அதாவது காரக்குழம்பு, ரைஸு, ஏதாவது முட்டை ஏதாவது ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்ருவோம். இப்படி தாங்க குழம்பு அதிகமாக வச்சு வச்சு அன்னைக்கு முழுதும் ஒப்பேத்திடுது. அதுக்கப்புறம் லட்டு வந்து செஞ்ச வீடியோ நான் ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க, சூப்பராக காரக்குழம்பு வெண்டைக்காய் பொரியல் முடிஞ்சுது.